Hi friends, welcome to Money Plan channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆப் பற்றின டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எனர்ஜி அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆப் ஓகேங்களா. ஸோ ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆப் அப்படின்னாலே ப்ராஃபிட் வந்து தாராளமாக எடுக்கலாம். ஸ்டார்டிங்கில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா தான் ப்ராஃபிட் வரும். அதே மாதிரி கரெக்டாக ஆக்டிவிட்டி, அதாவது வெல்த் அப்படிங்கிறது தான் ஆக்டிவிட்டி. ஸோ வெல்த்தில் ப்ராடக்ட் வந்து எப்போ நான் ஸ்டாப் பண்ண சொல்கிறேனோ அந்த டைமிங்கில் நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வரலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவிட்டி பேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 டைப்பாக இன்வெஸ்ட் பண்ணி தான் ப்ராஃபிட் எடுக்கும். அதாவது பேசிக், வெல்ஃபேர், வெல்த் அப்படின்னு 3 ஹெட்லைன் கொடுத்துருக்காங்களா. இந்த 3லையுமே இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா. ஸோ இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும் ஓகேங்களா. ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு எனர்ஜி இன்வெஸ்ட் அஃபிஷியல் சேனல் அப்படின்னு இருக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணி டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட டெலகிராம் சேனல் இதில் ஏன் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ரீடிங் கோடு, அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி லான்ச் ஆகுறது, விட்ரா ப்ரூஃப்ஸ் எல்லாமே அதில் வந்து ஷேர் பண்ணுவாங்க. நமக்கு தேவை அந்த ரீடிங் கோடு, அதாவது எக்ஸ்சேஞ்ச் கோடு வந்து கொடுப்பாங்க, கிஃப்ட் கோடு மாதிரி. அதில் 5 ரூபாயிலேருந்து 10 ரூபாய்க்குள்ள அமௌண்ட் வரும் ஓகேங்களா. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி லான்ச் ஆச்சுனாலும் அதில் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சைனப் போனஸ் 16 ரூபா உங்களுக்கு கொடுத்துருவாங்க சரியா. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டாஸ்க் அப்படின்னு இருக்கலாம். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி இதில் டெய்லி அட்டனன்ஸ் அப்படிங்கிறதுல இதை கிளிக் பண்ணிங்கன்னா 9 ரூபா ரிசீவ் ஆயிரும் ஓகேவா. டெய்லியுமே செக்இன் உண்டு. நீங்கள் டெய்லியுமே கரெக்டாக செக்இன் பண்ணணும். நான் சொன்ன மெத்தடில் யூஸ் பண்ணால் தான் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணுற அமௌண்ட் கம்மி பண்ணி நீங்கள் அதாவது ஆக்டிவிட்டிக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ண முடிச்சுன்னா அமௌண்ட் வந்து கம்மியாகும் ஓகேவா. ஸோ டெய்லி செக்இன் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி ரீடீம் கோடு, அதாவது எக்ஸ்சேஞ்ச் கோடு, கிஃப்ட் கோடு வந்து கரெக்டாக எடுத்து இந்த ரீடீம் அப்படின்றதுல இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி ரீடீம் கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஆட் ஆயிரும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணுற பிளான் டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் இன்வெஸ்ட் அப்படின்றதுலாம் ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பேசிக், வெல்ஃபேர், வெல்த் அப்படின்னு சொல்லிட்டு 3 இது இருக்குது ஓகேங்களா. ஸோ இதில் வந்துட்டு பேசிக் அப்படிங்கிறதுல 428லேருந்து இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணுற பிளானுக்கு 1 ரூபா கூட நம்மளுக்கு ரிட்டர்ன் வராது சரியா. பேசிக்கில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, பட் அதில் நம்மளுக்கு 1 ரூபா கூட ரிட்டர்ன் வராது. அது 428 ரூபா பண்ணுறீங்கன்னா ஒரு நாளைக்கு 140 ரூபா கொடுத்துருக்காங்க, 37 நாளைக்கு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு 37 நாள் கழிச்சு தான் இந்த அமௌண்ட் வந்து வேலட்டில் ஆட் ஆகும். அப்போ வந்து விட்ரா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஆப் ஒர்க்கிங்கில் தான் இருக்கும் சரியா. அப்படின்னா இந்த ஆப்பில் இந்த அமௌண்ட் நம்மளுக்கு லாஸான்னு கேட்டால் இல்லை சரியா. இது ஒரு என்ட்ரி ஃபீஸ் மாதிரி நீங்கள் 428 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். 428 ரூபா ரீசார்ஜ் பண்ணி ப்ராடக்ட்டை பை பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வெல்ஃபேர் ஓகேவா. வெல்ஃபேரில் நிறைய ப்ராடக்ட் கொடுத்துருப்பாங்க. நம்ம பேசிக்கில் 428 ரூபா பண்ணியிருப்போம். ஸோ நம்ம விஐபி ஆயிரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வெல்ஃபேர்லையும் நம்ம விஐபி 1 ப்ராடக்ட் தான் வாங்க முடியும். வெல்த்லையும் நம்மளுக்கு ப்ராடக்ட் லான்ச் ஆகும் சொல்ல விஐபி 1 ப்ராடக்ட் டேஸ் எது கம்மியாக இருக்குன்னு பார்த்து நான் செலக்ட் பண்ணி சொல்லுவேன். ஸோ அதை தான் நீங்கள் வாங்கணும் ஓகேவா. ஸோ இந்த ஆப்பில் ஜாயின் பண்ணுறவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் வெல்த், அதாவது ஆக்டிவிட்டி லான்ச் ஆகும் சொல்ல அந்த குரூப்பில் அப்டேட் பண்ணுவேன் வாங்கலாமா வேண்டாமான்ட்டு. நெக்ஸ்ட்டு விஐபி அப்படி 1 இருக்குல்ல. ஸோ இதில் 200 ரூபா ஓகேவா. அப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பேசிக்கில் ஒரு 428, வெல்ஃபேரில் ஒரு 200 ஓகேங்களா. வெல்த் அப்படிங்கிற இடத்துல இப்போது ப்ராடக்ட் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வந்து இப்போதைக்கு லான்ச் பண்ணலை இன்னும் ஓகேங்களா. ஃப்ரீஸில் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ 180 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் 2 நாளையில் 270 ரூபா கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேவா. வெல்த் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 ஆக்டிவிட்டி வந்துச்சுன்னா கூட நம்ம ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ இதோட கேல்குலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 33 நாள். இந்த ஆப் வந்து ஒரு 25 நாள் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது ஸ்டார்டிங்கில் இந்த ஸ்டேஜ்லேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆக்டிவிட்டி, அதாவது இந்த ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி வந்த பிறகு அதுக்கப்புறம் 2வது ஆக்டிவ் வர முடிச்சுல நியூ மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணக்கூடாது சரியா. இப்போதைக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 428, வெல்ஃபேரில் ஒரு 200 ஓகேங்களா. ஸோ வெல்த் வந்து லான்ச் ஆகலை இன்னும். அப்படிங்கும் போதுல 628 ரூபா வரும். உங்கள் வேலட்டில் ஆல்ரெடி நீங்கள் 16 + 1 9, அப்போ 25 ரூபா வேலட்டில் இருக்கும். ஸோ எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதில் டெபாசிட்டில் வந்துட்டு மல்டிபிளில் தான் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது 100, 200, 300 இந்த மாதிரி மல்டிபிளில் தான் பண்ண முடியும். ஸோ நீங்கள் 700 ரூபா பண்ணிங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை எடுக்கிறதுக்கே கொஞ்சம் டேஸ் அதிகமாகும் ஓகேவா. 600 ரூபா எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 628 ரூபா ஓகேவா. அப்போ அதில் 25 ரூபா ஆல்ரெடி வேலட்டில் இருக்குது. இன்னொரு 3 ரூபா நம்மளுக்கு தேவைப்படுது. ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம குரூப்பில் ஆல்ரெடி போட்டிருந்தேன். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணி டாஸ்க் பண்ணவங்க நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதே இது புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படிங்கவங்க அந்த டெலகிராம் குரூப்பில் கோடு கொடுப்பாங்க ஓகேவா. மதியம் 1 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் கோடு கொடுப்பாங்க. அந்த கோடு எடுத்து ரீடீமில் போட்டிங்க அப்படின்னா அதில் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வரும். ஸோ அந்த அமௌண்ட் வச்சு நீங்கள் இதில் ரீசார்ஜ் டெபாசிட்டில் போய்ட்டு 600 ரூபா மட்டும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும் ஓகேங்களா. 600 ரூபா மட்டும் நீங்கள் கீழே 2 சேனல் கொடுத்துருக்காங்க. இதில் ரீசார்ஜ் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை வந்து பை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஆப்பில் மினிமம் விட்ரா பார்த்தீங்க அப்படின்னா 200 ரூபா உங்கள் வேலட்டில் இருந்தாலே நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். விட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 9:30லேருந்து 20, அதாவது 8 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் விட்ரா பண்ணுறதுமே நீங்கள் 100, 200, 300 அப்படிங்கிற ஒரு மல்டிபிளில் தான் விட்ரா பண்ண முடியும். டேக்ஸு 5% பிடிப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு விட்ரா தான் பண்ண முடியும். விட்ரா கொடுக்கிங்க அப்படின்னா 24 ஹவர்ஸில் உங்களுக்கு ரிசீவ் ஆயிரும் ஓகேவா.
ஸோ நெக்ஸ்ட்டு பேங்க் டீடைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் டேப் டு சூஸ் அப்படின்றதுல ஸோ இதை கிளிக் பண்ணி உங்கள் பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வித்ட்ரா வந்து பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆட் பண்ணுற இடத்துல வந்துட்டு கார்டு நம்பர் அப்படின்னு இருக்கும். ஸோ கார்டு நம்பர் அப்படிங்கிறது உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் தான், சரியா? ஏடிஎம் கார்டு நம்பர்லாம் எதுலேயுமே நீங்கள் வந்து கொடுக்கக்கூடாது, பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இன்வெஸ்ட் பண்ணுற பிளானில் நம்மளுக்கு 428 ரூபா பண்ணுவோம். அதில் ₹1 கூட ரிட்டர்ன் வராது. வெல்ஃபேரில் ₹200 பண்ணுவீங்க, ஒரே நாளையில் ₹300 வந்துடும். இது வெல்ஃபேர் மட்டும் வாங்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. பேசிக் வாங்கிட்டு தான் நீங்கள் வெல்ஃபேர் வாங்க முடியும். ஸோ ₹200 பண்ணிங்கன்னா ₹300 வந்துடும். ₹300 நீங்கள் வித்ட்ரா போட்டு எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ₹600 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ₹300 உங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிடுது. ஸோ ₹300 எப்படின்னா, என்னோட சைட் போனஸ் இந்த ஆப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ₹130 என்னோட சைட் போனஸ். அதுக்கு உங்களோட ஐடி பேஜ் யூன்னு ஒரு பேஜ் இருக்குல்ல, அந்த பேஜ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு ப்ளஸ் உங்களோட ஜிபே நம்பர், ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டே எனக்கு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா நோட் பண்ணி நான் உங்களுக்கு ஜிபே வந்து நான் சென்ட் பண்ணிடுவேன். என்னோட சைட் போனஸ் 130, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு டெய்லி செக்கின் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணும்போதுல அதில் ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும், ஓகேவா? ஸோ கரெக்டாக நீங்கள் டெய்லி செக்கின் ஒரு நாளைக்கு ₹9. நீங்கள் 15 நாள் டெய்லி செக்கின் கரெக்டாக பண்ணால் கூட உங்கள் வேலெட்டில் ₹135 இருக்கும், ஓகேங்களா? அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் கோடு வந்து ₹5 ₹10 வரைக்குமே கொடுக்குறாங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் 10 நாளைக்கு நீங்கள் வந்து டெய்லி செக்கின் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு ₹60 வந்துடும், ஓகேவா? ஸோ இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி வாங்க முடிச்சு நம்ம ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வரலாம், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் ரெஃபரல் வந்து கம்பல்சரி கிடையாது. அதுமாதிரி வேறு பிளான் அப்டேட் பண்ணணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. செல்ஃபாகவே ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் ஏர்ன் பண்ண முடியும். இந்த ஆப்பில் ஜாயின் பண்ணுறவங்க கண்டிப்பாக கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இந்த ஆப் பற்றின அப்டேட் வந்து நான் கொடுத்துருவேன், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணி அமௌண்ட் எதுவும் ஆட் ஆகலை அப்படின்னா மேலேயே கஸ்டமர் சர்வீஸோட சிம்பிள் இருக்குல்ல, ஸோ இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணி ஆட் ஆகலைன்னா மட்டும் அவங்களை காண்டாக்ட் பண்ணி அமௌண்ட் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆப் டவுன்லோட் பண்ணுறவங்க அதில் பக்கத்துலேயே சிம்பிள் கொடுத்துருக்கலாம், அதில் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பில் இந்த அதாவது ஆக்டிவிட்டி லான்ச் ஆச்சு அப்படின்னா கூட நான் வந்து குரூப்பில் தான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ குரூப்பில் இது கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஆப்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் இதே மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன். கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் லாங் டர்ம் ஆப்ஸ், ஃபண்ட் ஆப், ஆக்டிவிட்டிஸ், இப்போதைக்கு எந்த ஒரு மார்க்கெட்டில் நிறைய ஆப்ஸ் வந்து லான்ச் ஆகலை. ஸோ பட் லான்ச் ஆச்சு நல்ல ஆப்ஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதோட டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் போடுவேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.